கண்ணதாசன் ஐயாட்ட சேர்ந்து தான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் வந்து வேலை அவர்கிட்ட போய் வேலை செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தான் தெரியும், அவர் பாட்டு சொல்ல எழுதி காப்பி பண்ணி கொடுக்கணும். என்னடா ரா போட்டு ஒன்றும் வேலை கிடையாது, பெரிய ரா போட்டு சின்ன ரா போட்டு இதுதான் வரும். அது அந்த சான்ஸ் கூட எனக்கு கிடைக்கல. அப்போ வந்து ராஜபார்வை படம் வந்துட்டு இந்த பாட்டில் அழகில் அழகு ஓவியம் ஐயா எழுதிட்டுருக்காரு. நாங்கள் கம்போசிங்கில் உட்காந்துருக்கோம். லாஸ்ட்டில் பாட்டு எழுதி முடித்தோடனே அந்த பேப்பரை வாங்கி அவர் இப்படி செக் பண்ணுவார். அப்போ நான் என்ன பண்ணேன், பின்னால் போய் நின்று இப்படி மேலே இப்படி எட்டி பார்த்துட்ருக்கேன். கமல் அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு கீழே இருந்து. நான் அந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னே, கமல் இந்த ஃபோட்டோ எனக்கு வேணும்னோடனே கவிஞர் எதுக்குன்னாரு. இல்லை டைட்டில் போடும்போது இதை போட்டு பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் மேற்பார்வை கங்கை மரன் போட்டுக்கலாம். அவ்வளோ தூரம் நெருக்கம். இதில் என்ன பிரச்சனை, குழந்தை மாதிரி தான் பழகுவாங்க. ஆமாம், அது ஒன்றும் எடுத்துக்க மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. மாதவன் சார் படம், ஒரு படம் பொண்ணுக்கு தங்க மனசு. நேரம் இரவு நேரம் இதுதானே உறவு நேரம்னு ஒரு பாட்டு கற்பகம் ஸ்டுடியோவில் மாதவன் சாருடைய படப்பிடிப்பு நடந்துட்டு அங்கே போய் கம்போஸ் பண்ணிட்டோம். கம்போஸ் பண்ணி ஓகே பண்ணி அவர் ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு பாடி காட்டுங்களேன். உடனே அங்கே தான் நம்ம இருக்கமே. பட் அமர் ஏதாவது வார்த்தை சொல்லு, நேரம் இரவு நேரம் இதுதானே உறவு நேரம், இப்படியே தான் இதே தான் ஏதாவது வார்த்தை சொல்லு, நேரம் இரவு நேரம் இதுதானே உறவு நேரம்னா அதுனா நேரம் இரவு நேரம் இதுதானே உறவு நேரம் அது பாடி கேட்டார். ஓகேப்பா கவிஞர் வர சொல்லி கேட்டோம்னா, கவிஞர் வந்து அப்போ அவருக்கும் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சண்டை. அதனால் கற்பக ஸ்டுடியோவுக்கு வரமாட்டேட்டார். நாங்கள் ஹார்மோனியம் பெட்டியெல்லாம் எடுத்து சரிட்டு ஷூட்டிங் முடிச்சு அங்கே போகிறோம். கவிதா மண்டபத்தில் உட்காந்துருக்காரு. போனோடனே சிச்சுவேஷன் கேட்டவுடனே இந்த டியூனை வாசிக்கிறோம். நேரம் இரவு நேரம் இதுதானே உறவு நேரம். கவிஞர் சூப்பர் சொன்ன உடனே கைதுட்டாரு மாதவன். என்ன ஏன் கைதுட்டார்? இல்லை ஏன் இப்போது கம்போஸ் பண்ணும்போது ஏதாவது டூப் வார்த்தை சொல்லிட்டு இந்த அமர்கிட்ட கேட்டோம், இதே வார்த்தை தான் சொன்னான், அதான் வரும், வேறு என்ன நீ சொன்ன சுச்சுவேஷன்லேயே அதுதான் இருக்குது, அதுதான் கண்டுபிடிச்சி அவன் எழுதிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி பேர் இருக்கிறதுனால எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, அண்ணன் சில பேட்டிகளில் இப்போ சொல்கிறாங்க, சொன்ன உடனே வார்த்தை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது, கவிஞரை தவிர வேறு யாரும் ஒருத்தரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. இளையராஜா அப்பா அவர் வந்து அவரை குறை சொல்கிற அளவுக்கோ இதுவோ இல்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயமெல்லாம் நான் நடத்தியிருக்கேங்கிறது ஒரு சின்ன நியூஸ்க்காக சும்மா தற்பபிக்கு ஒரு இடம் தான் நான் அடிச்சு. செந்தூர போய் பாட்டு கூட அந்த மாதிரி தான் பாட்டு இப்போ டியூன் போட்டோம். பாரதிராஜன் ஏதாவது டூப் பாட்டு சொல்லி போட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, செந்தூர பூவே ஜில் என்ற காற்று என் பண்ணங்க பாட்டு எழுதியாச்சு, சரின்ட்டு போயாச்சு. அந்த பாட்டை பற்றி ஒன்றும் பண்ணல. அப்புறம் அடுத்த செவ்வந்தி பூ முடிச்ச சின்ன போட்டோம். அப்போ கவிஞரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த சரி வந்து 2 பாட்டு அவர் தான் எழுத போகிறார் பொருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு உட்காந்தோம். என்னை போய் கூப்பிட்டு சொன்னாங்க. நான் போய் தேவர் சொல்லி அவர் கூப்பிட்டேன் வந்துட்டேன். கவிஞர் ஐயா இவங்களுக்கு தெரியாது வர போகிறாரு. நேராக கவிஞர் ஐயா கூப்பிட்டு வந்தாச்சு. உங்களுக்கு நல்ல பழக்கம். ஆமாம், கூட்டம் இந்த கம்போசிங் முடிச்சுட்டு போயிடலான்ட்டு நேராக போகிறோம். இவங்களாம் ஆடி போயிடாங்க. ஏன்னா அவருக்கு மெத்த போடணும், தலாணி போடணும், அதெல்லாம் போடணும், பணம் இல்லை. இவர் ராஜகண்ணா ஐயா ஊருக்கு போயிட்டார். சரின்ட்டு நாங்கள் உட்காந்துட்டா சொல்லி செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா உடம்பு இப்போ நடுங்குதம்மா சலங்கையை போல் குலுங்குதம்மா. என்ன வார்த்தை பாருங்க, அது அப்படி நடுங்குதான், சலங்கை மாதிரி நடந்துட்டு அதெல்லாம் திங்க் பண்ணால் ஒரு சாதாரண வழியாக தெரியுது, எவ்வளோ அர்த்தம். அந்த மாதிரி ஆச்சு. அதுக்கு பணம் அப்போ கரெக்டாக முடியல. எங்கள்கிட்ட இருந்த ரெக்கார்டிங் பணத்தை வச்சு அதை வச்சு ஐயாவை அப்படியே அனுப்பிட்டோம். அப்போ 2வது பாட்டு எழுதலையேன்னா கடைசி வரைக்கும் பாரதிதாசன் சொல்ல என்னுடைய செந்தூர பூவை தான் வச்சுக்க போகிறாருன்னு எனக்கு தெரியாது. அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அவர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண சொல்லலை, இளையராஜாட்டையும் சொல்லலை, எங்கிட்டையும் சொல்லலை. சர்ப்ரைஸாக வந்துட்டு அந்த செந்தூர பாட்டு எடுத்துலாமே இன்னொன்று பாட்டு நான் அதான் எழுதி கொடுத்தேன், அது சரியாக இருக்குது, அதே போட்டுட்டு எனக்கு அப்படியே அப்போ உலகமே மிதக்கிறது. ஐயோ அது ஜானகமாக வந்து பாடுது, நம்ம கிட்டார் வாசிச்சுட்ருக்கோம், அது பாட்டு ஓடுது, கிட்டார் இந்த பக்கத்தில் மைண்டில் ஓடிட்டுருக்கு. பயங்கரமான ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில். அது மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை. அறிமுகம் கங்கை மரன் அதில் வரும். அப்புறம் சோழம் விதைக்கையில் டைட்டில் சாங் எழுதணும், அதான் ஆரம்பம். காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களாக உங்கள் பாடல்கள், எழுதின பாட்டாகட்டும், பாட்டாகட்டும். எப்படி எந்த காலகட்டத்தில் இதுலேருந்து சுவிட்ச் வர இசையமைப்பாளர் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க? நான் முடிவு பண்ணலக்கா. அது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்க, மலேசியா வாசு இந்தவங்கெல்லாம் இருக்காங்க, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. யாரோ ஒருத்தங்க ஏமாந்தவங்க ஏதோ நிலமெல்லாம் விற்றுட்டு பொள்ளாச்சிலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு படம் எடுக்கலாம் வந்து மலேசியா வாசு பார்த்துருக்காங்க. நல்ல கதை என்கிட்ட இருக்குது, நல்ல இது இருக்குது, நல்ல சிக்கனமாக ஒரு படம் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு டைரக்டர் தான், பேரை கூட சொன்னால் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும்.
ஹீரோ வந்து இந்த சேகர்னு ஒரு பையன், மாஸ்டர் சேகர். சங்கீதான்னு ஒரு நடிகை இருந்தாங்க, அவங்க வந்து ஹீரோயின். அப்போ வந்து மியூசிக் யார் போடலான்னா இளையராஜெல்லாம் கிடைக்காது, அமர் இருக்கான், நம்ம இஷ்டத்துக்கு மியூசிக் பண்ணிக்கலாம். வாசு அமர் மியூசிக் பண்ணுவாங்க. இளையராஜா டியூன்லாம் அவன்ட்டு இன்னொன்று அவங்க நம்பிட்டாங்க. இளையராஜா இளையராஜா அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கான், ஃபுல்லாக டியூன்லாம் அவன்ட்டு தான் இருக்குது, நம்ம அப்படின்னு நைஸாக போட்டுடலான்ட்டு சரின்ட்டு ஓகே ஆச்சு. எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே தெரியல, ஏன்னா மியூசிக்கிலே தான் இருக்கோம். சரி மியூசிக் வருது பார்த்துக்கலாம், வர்றபோது பார்த்துக்கலாம். எனக்கு பண்ணணுங்கிற ஆசை கிடையாது. பேரை போட்டாச்சு, இது ஒரு பெரிய சம்பவம், அதுக்காக தான் இதை ஆரம்பிக்கிறேன். சூப்பர். சரின்ட்டு அடுத்த வாரம் வந்துருச்சு. புதியவர்கள் தயாரிக்கும் படம் மலர்களிலே அவள் மல்லிகை, மலேசியா வாசுதேவன் கதை, இசையமைப்பாளராக கங்கை பண்ணுறேன். காலி ரெக்கார்டிங் தேட்டர் போகிறேன். காலைல ஏவிஎம் ஆர்ஆரில் போய் கிட்டார் எடுத்து வாசிக்கிறேன். வாசிச்சோன்னா அண்ணாட்ட யாரோ சொல்லியிருக்காங்க, ஒரு காட்டிருக்காங்க போகிறத. அது நீங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது அண்ணங்கிட்ட சொல்லலை. ஓ, எனக்கு போய் சொல்கிறது, பேப்பரில் அன்றைக்கி வந்திருக்கு, அன்றைக்கி தான் வந்திருக்கு, அன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. பார்த்துட்டு வந்தார். வந்துட்டு என்ன தெரியும் உனக்கு மியூசிக்கு, மியூசிக் பண்ணுறேன் படம் டேட்டா தெரியும் உனக்கு, கிட்டார் வச்சுட்டு போட்டார் வெளியில். அத்தனை மிஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்னென்ன ஒன்று எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். இல்லை அது ஃப்ரெண்ட்ஸாக கதையெல்லாம் எனக்கு சொல்லாது, வேணாம் நீ போய் மியூசிக்கே பண்ணிக்கோ, கிட்டார் வாசிக்க வேண்டாம். ஏவிஎம் ஆர்ஆரில் வெளியே வர்றான், கண்ணீர் ததும்புது. அப்படி வெளியே நின்று அந்த ஓரமாக நின்று இப்படி எழுதிட்டு இருக்கிறான். இரண்ட மாதிரி தெரிஞ்சு. ஆமாம், வேறு வேலை இல்லையே, வீட்டில் சாப்பாடு ஏது, இதை கொண்டு போய் தானே சாப்பிட்டுட்டு இருந்தோம். சரின்ட்டு வந்து இது பண்ணார். ஜிகே வெங்கடேசன் வர்றாரு, ஒரு டாக்ஸியில் வந்து இறங்குறாரு. என்னடா மாதிரி இன்னொன்னா நீங்கள் எழுதிட்டு இருந்த பாருங்க. இல்லை ஒன்றும் இல்லைண்ணா, இதுண்ணா அண்ணா வந்து கிட்டார் வாசிக்கலாம்டா, வெளியே போட்டாது. என்னதுன்னா இந்த விஷயத்தை அப்படி சொன்ன நேரம் வந்தார். இளையராஜா கண்டக்ட் பண்ணிட்டுருக்காரு. ராஜா நிறுத்து. சூப்பர். நீ வந்து என்னோட பார்ட்டியில் இருக்கும்போது நீ வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும், நீ வெளியே போடான்னு நான் சொன்னான். அவனை அது அவனவனுக்கு கிடைக்கிறது. இவன் பண்ணலன்னா வேறு எவனோ அதை பண்ணிட்டு போகிறான். நீ எதுக்கு அவனை வெளியே போக சொன்னி? இந்த போய் புத்தெல்லாம் உனக்கு எதுக்கு வருது? எவனோ ஒருத்தன் இவன் பண்ணலன்னா வேறு எவனோ பண்ணத்தான் போகிறான் அந்த படத்தை. அதுக்கு இவன் பண்ணிட்டுமே, அவன் கற்றுக்கிட்டுமே, அதில் என்ன இருக்குது உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டாரு. அவர் அதுக்கப்புறம் ஒன்று சொல்ல போய் கிட்டார் வாசினார். எனக்கு மனசு சரியில்லை, கேட்கல. அப்படி வீட்டுக்கு வந்தது தான். அன்றைக்கி வாசிக்க முடியல. ரொம்ப தேம்பி அழ வருது, அது வருது. சரின்ட்டு அப்புறம் கம்போஸில் உட்காந்தோம், பாட்டு எடுத்தோம். பாட்டெல்லாம் ரொம்ப இப்போ கேட்டாலும் நல்லா இருக்குது. அந்த பாட்டுக்கெல்லாம் சுசிலம்மா தான் பாடினாங்க. அது மாதிரி இப்போ அந்த படம் வந்துதா? வரல, அந்த படம் வரல. முதல்ல வெளிவந்த படம் ஒரு விடுகதை, ஒரு தொடர்கதை. யூஸ்வலாக வந்து வாரிசு இருக்காங்களே, அவங்களுக்குள்ளே சண்டை வரும். அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒத்து போயிருப்பாங்க. எல்லா ஃபேமிலியும் நடக்கிறது தான் அது. அண்ணன் தம்பி ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை இருக்கும். ஆனால் உங்கள் குடும்பத்தில் அப்படியே கான்ட்ராஸ்ட்டு, பிள்ளைகள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கீங்க. இப்போ யுவன் சங்கர் ராஜா வந்து உங்களுடைய வெங்கட் பிரபு படத்துக்கு தொடர்ந்து அவர் தான் இசையமைக்கிறார். அதே மாதிரி பிரேம், பவதாரணி எல்லாரும், அந்த பக்கம் பாஸ்கருடைய மகள் வாசுகி, எல்லாரோடும் இந்த யங்ஸ்டர்ஸ் சூப்பராக ஒன்றா இருக்காங்க. ஆனால் நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் வந்து இருக்கிறது வந்து நான் திட்டுறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கா. நிஜமா பாரதிராஜான்னு திட்டுவார், இடையே வெள்ளக்கண்ணானு பாலு தானே, பாலு போடா வடான்னு பேசுறது. நான் வந்து எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சிக்கிறேன். நீ இப்படி சொன்னையா, ஏன்னா இது மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிற ஆள் நான் ஒருத்தன் தான், உங்களுக்கு தெரியும். கரெக்ட். வேறு யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. பாட்டு இப்படி மாற்றி எழுதான், நான் எதுக்கு நான் எழுதுன்னு நீ மாற்றிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன். அது ஒரு சண்டை இல்லை, அந்த மாதிரி குணம் அவர். அது அந்த நதியோரம் இளம் காதலர் மாடம்னு ஒரு பாட்டு. அவர் எப்போதுமே ஃபர்ஸ்ட் லைன்னு ஒரு லைன் பாடிட்டு அப்புறமெல்லாம் பாக்கி தர நான் டியூனில் சொல்லுவார். அது அந்த நதிக்கரையில் ஒரு காதலர் மாடம் பாடிருந்தார். நான் வந்து என்ன பண்ணேன், அதாவது அந்த நதியோரம் இந்த காதலர் மாடம், இதோ இந்த வனமெங்கும் எங்கள் காதலர் கூடம்னு. ஏன் அதில் உனக்கு அங்கே இடிக்குதா? இடிக்கலை, ரைம் சரியா இல்லை. அந்த நதிக்கரையில்னா இங்கே வந்து வேறு தேட வேண்டியது. நதி ஓரம்னா இங்கே வந்து கரையோரம்னு வரும். அப்போ வந்து ரைம் சரியாக இருக்கும் அப்படின்னா, இல்லை எதுக்கு என்ன நான் சொல்கிறத மாற்றி நம்மகிட்ட இருக்கேன். இது சரியாக இருந்தால் வச்சுக்கோ, இல்லை உன் இஷ்டத்துக்கு எழுதிக்கேன். நான் இது என்ன பெரிய பிரச்சனை, இப்படி தூக்கி போட்டு வந்துடுற வழக்கம் எனக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அதே மாதிரி என்னாச்சு, ஆனண்ட பெண் என்ன பாட்டு டைம் விரிசல் வர்றதுக்கு காரணங்கள் இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் ஜனங்கள்லாம் எப்படி என்ன எடுத்துக்க போகிறாங்களோ. பல பேர் ஏதோ வேணும்னு அவர் வெறுக்கிறாரு, என்ன வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது சம்பவங்கள் தான் இது காரணங்கள். சாப்பாடு வந்து நான் எங்கே ரெக்கார்டிங் இருந்தாலும் அவர் பிரசாதல் இருப்பார்,
நானும் பாஸ்கர் தான் மதியான சாப்பாட்டுக்கு பிரசாத் ஸ்டுடியோ வருவோம். என் வீட்டிலேருந்து வர சாப்பாடு, அவர் வீட்டிலேருந்து வர சாப்பாடு 3 பேரும் மொத்தமாக வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் வேலைக்கு போவார், நான் என் வேலைக்கு போவேன், பாஸ்கரன் வேலைக்கு போடு. இதுதான் ரெகுலர் ஒர்க். எங்கே இருந்தாலும் சாப்பிட ஒன்றா வந்துடும் 3 பிரதேசம். அந்த பாட்டு எடுக்கிற அன்றைக்கி ஆனந்த பெண்ணை பாட்டு எடுக்கிற அன்றைக்கி வீட்டில் இருந்து சாப்பாடு எடுத்துருக்கு. வீட்டில் அவங்க சொல்லிவிட்டுருக்காங்க ஒரு இனிமேல் கூட சேர்ந்தாலும் சாப்பிடாதீங்க, தனியாக சாப்பிடுங்க, ஒரு மாதிரி விட்டாது. இவருக்காக கூட சாப்பிட்றனால நான் வெஜிடேரியன் அனுப்பிவிடுன்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன். அன்றைக்கி என்ன பண்ணார், உட்காந்தோன்னா கொஞ்சம் நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க, நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன், அது ரொம்ப சரியாக வரல அப்படின்ட்டு சொல்லிட்டு விட்டார். எடுத்து வந்தால் 2 பேரும் சாப்பிடல, நானும் சாப்பிடல, பாஸ்கரனும் சாப்பிடல. என்ன இப்படி சொல்லிட்டான்? அவ்வளோ நாள் இருந்த பழக்கத்தை ஒரே நல்ல மாதிரி. ஆமாம், நான் அங்கேயே கேட்க ஆரம்பித்தேன், நாங்கள் சாப்பிட்றதுக்கு தான் அங்கே வர்றோம்னு நினச்சியா? சோறு இல்லாமல் அண்ணன் தம்பிக்கு சந்தித்து சாப்பிட்ற நேரம், ஒரே நேரம் வாழ்க்கையில் ஒரே ஒரு டைம் வந்து இந்த டைம் தான் 3 பேர் மீட் பண்ணிக்கிற டைம். ஏன்னா எல்லோரும் 3 பேரும் பிஸியாக இருக்கீங்க இப்போ ரோட்டில். அதனால் அந்த டைமுக்காக தான் அங்கே வரமே தவிர ஒன்று பார்த்துட்டு ஒன்றை சாப்பிட்டு ஏதோ கலாட்டா பண்ணிட்டு போகிறது தான் வரமே தவிர உன் சாப்பாடு எதிர்பார்த்தா ஒன்றும் வரல. அந்த பட்டக்கு நான் எழுதிட்டு தான் கரெக்டாக எனக்கு வந்து ஆண் என்ன பண்ணுன்னு பாட்டு வந்து சேருது. எழுதணும் பயங்கரமாக எழுதி பார்த்தீங்கன்னா வார்த்தையெல்லாம் அப்படி இருக்கும். தூக்கி கொண்டு பாட்டை போய் போட்டு இதுதான் பாட்டு வச்சுக்கோ, தூக்கி எடுத்து போட்டு வச்சோம். அது அப்படி ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரைச்ச சந்தானம் பாட்டு இல்லையா, அது என்ன பண்ணார், அவர் வந்து பாட்டு எழுதி அரண்மனை கிளி அழகு பைங்கிழி தரையில் வந்ததடி அப்படின்னு சொல்லி எழுதி அதை வச்சு எழுதிக்கன்னு சொல்லி விட்டார். நான் அதை எழுதலை. பெரும்பாலும் நான் வேறு எனக்கு என்ன திங்கிங் வருதுன்னு நான் பார்க்கணும்ல, அது இருந்தால் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணேன், அரைச்ச சந்தானம், மணக்கும் குங்குமம், அழகு நெற்றியிலே, அழகு பைங்கிலி, அருமை பைங்கிலி, புதிய பந்தலில்லேன்னு சொல்லி எழுதி கொடுத்தோன்னா, நீ எதுக்கு அதை அரண்மனை கிளி வேணான்னு சொன்னேன். இல்லை, அது இலக்கணமாக சரியாக இருக்காது, பாடும்போது உங்கள் அசிங்கமாக இருக்கும். என்ன அசிங்கமாக இருக்கும்? அரமணக்கிளி நக்கிளி 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 அரமணக்கிளி அரமணக்கிளி. நான் நக்கிளி தானே தனியாக நிற்குது, அரண்மனை தனியாக போயிடுது. டியூனில் உனக்கு தெரியல, அரமணக்கிளி நக்கிளி நக்கிளி நிற்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாலும் கத்தி விட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணானா அது சேக்கணும் இருப்பேன். எனக்கு கொஞ்சம் சிந்தனை பண்ணுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. இப்படி நான் பேசுகிறதெல்லாம் அவருக்கு பிடிக்கிறதில்ல. மற்றவங்களாம் சொல்கிறத எழுதி கொடுத்துட்டு போய்ட்றாங்கல்ல, நம்மளால் இருக்க முடியறதில்ல. இது வெளியே வந்தாலும் மேத்தா நீங்கள் பேசலாங்க, நாங்கள் பேச முடியும். யார் சொல்கிறது? மேத்தா எல்லாமே சொல்லுவாங்க. நீ தம்பிப்பா வந்து ஏதாவது பண்ணிக்கலாம், நாங்கள் முடியுமா அப்படி குறைஞ்சிட்டு வந்தது தான். அது எதிர்த்து பேசுகிறது மற்றதா. ஒரு சமாச்சார கவிஞர் வாலி ஐயா இல்லை, அதனால் சொல்லலாம். ஒரு கம்போசியில் உட்காந்துருக்கோம், வாலி ஐயா இருக்கார். இருந்தோடனே அவர் என்ன பண்ணார், நான் உள்ளே போனேன், ராஜா நீ என்னப்பா, நீ வந்து ஒரு யோனியில் பிறக்கக்கூடியவனா, நீ பிறந்தவனா, நீ அந்த மாதிரி பிறப்பே கிடையாது, நீ ஒரு அவதாரம் மாதிரி, நீ அம்மா யோனியில் பிறந்த ஒரு மனுஷ உடம்புல உதித்த ஒரு ஜீவனே கிடையாது. சரி நான் வரேன் ராஜா, நல்லா திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பினார். அப்புறம் இன்னொன்று நாளைக்கு பார்க்கலான்னுட்டு விட்டார். எனக்கு தெரியும் நாளைக்கு வேறு ஆள் எழுத வேண்டிய பாட்டுன்னு எனக்கு தெரியும், நான் தானே பார்த்துட்ருக்கேன். எழுத பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தியா என்ன சொல்கிறார், பார்த்தாரு நாளைக்கு வேறு ஆளுக்கு டியூன்ஸ் இருந்தோம். இப்போ ஒரு வருஷத்து இல்லை ப்ளஸ்ஸு தானே, ஒரு ஐஸ் வச்சோடனே தூக்கி கொடுத்துட்டேன். நீ இதில் நம்புகிறேன் நீ அப்படின்னாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்புறியா நீ? கடவுள் சாட்சி இருக்குது, அது தெரியும். கடவுளில் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நீ இதில் பிறக்கலை, நீ அதில் பிறக்கலை. ஆமாம், நம்ம பிறக்கலை பொறுக்கு, நம்ம வந்து அவதாரம் தான் அப்படிங்கிற மாதிரி என்ற மாதிரி உனக்கு இருக்கா என்ற மாதிரி கேட்குறதெல்லாம் அவருக்கு பிடிக்கல. மற்றவங்களாம் பாராட்டுறாங்க, இவ மட்டும் அதை வந்து குறை சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய வந்து ஒரு பழமொழி தான், இடிப்பாறை இல்லாத அவரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும்னு சொன்னாங்களே. அது மாதிரி தான் அவரே வந்து பாராட்டினே இருக்கிறத விட என்ன குறைகள் எடுத்து சொல்கிறதானே, அப்படி அதுக்கு தான் ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஜாஸ்தி, நான் வேண்டாங்கிற இடத்துக்கு தான் போகிறார் அவர். போகிறதே ரமணாசிரமம், நான்கிற அகற்றக்கூடிய இடத்துல போய் கும்பிட போகிறவர். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் அப்படிங்கிறது தான் இருக்க தவிர, பாலசுப்ரமணியம் தான் சொன்னார் நான் என்ன நினைக்க வேறு யாரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலையில் அவள் வளர்ந்து போச்சு. அதை வளர்ந்து அதை தடுக்க முடியும். பட் இளையராஜாவை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப, இப்போ இளையராஜாவுக்கும் பாலசுப்ரமணியத்துக்கு நடுவில் ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. அதுக்கு வந்து மிக கடுமையான வார்த்தைகள் சொல்லி விமர்சனம் பண்ணால் நீங்கள். ஆமாம், இப்போ பார்த்தீங்களா எதாவது வாபஸ் வாங்கிட்டல, நான் சொன்னதான் நடந்திருக்கு. நான் என்னென்ன சொல்லணும், இந்த காசை வச்சு தான் புழங்கிடுமா, லைட் மியூசிக்காரெலாம் சாகணுமா, அப்படி வாங்குற காசு ஒரு காசை உனக்கு வேணா நான் தரேன் சொன்னல, லைட் மியூசிக்காரன் கொடுக்க வேண்டாம்பா, நீ கொடுக்க வேண்டாம்பா, இவங்க மட்டும் கூட சொல்லி ரூல் கொண்டு நான் சொன்னது தானே நீ கொண்டு வந்துருக்கேன். இதை தான் சொன்னது, இதை தான் இந்த புத்தியை தான் நான் முன்னால் சொல்லுவேன். இல்லை நீங்கள் கூட வந்து இப்போ இளையராஜாவை இப்போ நீங்கள் ஃபோனில் கூப்பிட்டு, இப்போ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இளையராஜாவை வந்து நீங்கள் வந்து
ஒரு அண்ணன் தம்பிக்கையோட அதிகமான உறவு, நெருக்கமான உறவுன்னு கிடையாது. அவர் ஃபோனில் கூப்பிட்டு நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லலாம். ஒரு ஊடகங்களில் வந்து அவரை பற்றி கடுமையான விமர்சனம் பண்ணும்போது, இப்போ கங்கை மன்னன் தெரிஞ்சவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கங்கை மன்னன் எதுக்கு இப்படி விமர்சிக்கணும் அப்படின்ட்டு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரை மாதிரி ஒரு பெரிய ஆள் கிடையாது. எனக்கு ஒன்றா ஒரு வயசில் என்னுடைய ஒரு வயசுலேருந்து பழகினதுனால அந்த கேரக்டர் ஃபுல்லாக தெரிஞ்சதுனால என்னால் நடிக்கிறத ஒத்துக்க முடியறதில்ல. ஏன்னா நாங்கள் கொடுத்தோம்மா, நாங்கள் அது மாதிரி நடந்தோம்மா, நாங்கள் அதனால் வர வெளிப்பாடு அதை நம்ம கொடுத்தோம்னா நம்ம கொடுக்கலாம், நம்ம கேட்கலாம். தியாகராஜ பாகவதர் பாட்டவோ மற்ற பாட்டையோ நம்ம வந்து கொடுத்து விலை கொடுத்து நம்ம பாடுறதுக்கு பணத்தை கொடுத்தோம்னா அவங்க கொடுத்துருக்கலாம். 80% பாட்டுகள் காப்பி அடிச்சதெல்லாம் என்னால் 150 பாட்டு சொல்ல முடியும். சொல்லி அது காசு கொடுத்த மனமோ அப்படிலாம் கேட்பேன். அப்போ நமக்குன்னு ஒரு விதி, மற்றவனுக்கு ஒரு விதி வைக்கிற தப்பு இல்லையா? அது உணர்ந்ததுனால வேறு யாரும் சொல்ல முடியாது. அவர்கிட்ட போய் ஐஸ் தான் நீங்கள் வைக்க முடியும், காலில் தான் விழ முடியும். நமஸ்காரம் பண்ணாதவெல்லாம் ஓரமாக இப்போ பார்க்கவே மாட்டேன். மற்றவெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். வாங்க நல்லா இருக்கீங்களா, அங்கே நமஸ்காரம் பண்ணாமல் ஒருத்தருப்பான், எப்படி இருக்கீங்க, கேட் அப்படிங்கிற அந்த மாதிரி உணர்ச்சி எதுக்கு? நம்ம மனுஷன், நம்ம நல்ல பழக்கம், மனுஷனுக்கு என்ன துரோகம் பண்ணவருக்கு என்ன வந்து இது பிரிவினை வேண்டியது, அந்த மாதிரி குணத்தில் வளர்ந்துட்டார். அதுதான் அது வளர்த்து விட்டுட்டாங்க ஆட்கள். ஆனால் பயங்கரமான அறிவாளி, அதில் ஒன்று சந்தேகம். அது கொஞ்சம் கூட சந்தேகம். நான் வந்து என்னுடைய இத்தனை வருஷ சினிமா அனுபவத்தில் எத்தனையோ இசையமைப்பாளரோட நான் பழகியிருக்கேன். ஒரு பின்னணி சேர்ப்பில் வந்து இளையராஜா மாதிரி ஒரு அத்தாரிட்டியான ஒரு ஆளை நான் இன்னி வரைக்கும் கரகாட்டக்காரன் வந்து அதுக்கு முதல்ல வேற ஒரு ரீல் அந்த கதை கூட அவருக்கு நான் சொல்ல, என்னடா கரகாட்டக்காரன் படம் இல்லை, நீ பாட்டு எடுத்துக்கிட்டேன், இந்த ஊரில் இந்த கரகாட்டம் ஆட்டு போகிற மாதிரி பாட்டு எடுத்துக்கூட ஒரு பொண்ணை வர்ணிக்கிற மாதிரி மாங்குயில பூங்கிலேன்னு போட்டு கொடுத்தாரு. 2 பாட்டு எடுத்தேன். அப்புறம் என்ன வேணும்னா நான் ஒரு மெலடி சாங் ஒன்று லவ்வுக்கு, மற்றெல்லாம் ஃபோக்காக இருக்குது, ஒன்றா இந்த மானுடன் சொந்தமானு போட்டு கொடுத்தாரு. அப்புறம் போட்டி இந்த தீல மிதிக்கிற மாதிரி ஒரு பாட்டு வேணும், 2 பேர் தீல மிதிச்சு பாடு. இந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லி தான் பாட்டெல்லாம் வாங்குது. 2 பேருக்கு போட்டி வரும். முந்தி விநாயகனேன்னு போட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. கதையை கேட்காம பாட்டு போட்டது அதுதான். ஒரு ரீல்கார்டையும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். நானும் தான் படம் பார்க்குறேன், ஏதோ ஒரு படம். அவங்களுக்கு படம் இல்லை, மறுநாள் திங்கக்கிழமை ரெக்கார்ட் பண்ணுறது, ரீல்கார்டிங் பண்ணுறது. உன் படம் ரெடியா? சின்ன ஒரு மாதிரி, உன் படம் ரெடியா? ரெடி. இன்னும் வந்து போடுறான், சிரிச்சு விழுது உருட்டு காரை பார்த்தா போட ஆரம்பிச்சாரு. குஷி, தியேட்டர் ஃபுல்லாக குஷியாக போச்சு. முதல்ல இன்டர்வல் வரைக்கும் பட்டி பின்னி எடுத்து, செகண்ட் டே ஃபுல்லாக அடுத்தது 2 நாளில் ரீல்கார்டிங் முடிச்ச படம் அந்த படம். அது மாதிரிலாம் பல நம்பிக்கைலாம் என் மேலே அவருக்கு உண்டு. நல்லா எழுதுவான், நல்லா பண்ணுவான். அது நேரடியாக சொல்ல மாட்டேன், நல்லா எழுதுக்கடா பாட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சொல்லுவோம் எப்படி பாட்டு நல்லா இருக்கும், சாப்பிடு அப்படி சொல்லுவேன். நானும் அதே மாதிரி ஒரு பாட்டு எழுதி கொடுத்துட்டு, எப்படிண்ணே பாட்டு, சாப்பிடு. நம்ம அண்ணன் தம்பி நான் சொல்லலாம், நீங்களாம் சொல்ல முடியுமா? கஷ்டம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.